ஹலோ மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. வெயில் காலத்துல பூரி சாப்பிடலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். புரியல சார். வெயில் காலத்துல பூரி சாப்பிடலாமா? பூரி கிழங்கு. சார் கிளியரா இல்ல சார், வாய்ஸ் கிளியரா இல்ல. பூரி கிழங்கு. பூரி கிழங்கா? ஆமாங்க ஆமாங்க. சாப்பிடலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. சரி, உங்க கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணாங்க. முன்னாடி நீங்க சொன்னீங்க இந்த எண்ணெயில அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அந்த வெயில் காலம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பூரி கிழங்குலாம் சாப்பிடலாமா? ஒரு பூரி பிரியர்னு நினைக்கிறேன், அதை சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அவருக்கு டைஜஸ்ட் ஆகும். அது சாப்பிட்ட அப்புறம் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகலைன்னா எப்பாவது ஒருக்கா சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடணுன்னு கட்டாயமாக வச்சுக்காத. மாசத்துல ஒரு தடவை அந்த மாதிரி இந்த 2 மாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவர் டைஜஷனை பொறுத்து இருக்கு. ஸ்வெட்டிங்லாம் ப்ராப்ளம் வராத இருந்தால் சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே மேடம். அதிகமாக பூரி விரும்பி சாப்பிடுவேன் நபர் நினைக்கிறேன், அதான் அதை கேள்வியாக கேட்டிருக்காரு மேடம். இந்த கோடை காலங்கள் அப்படின்னாலே இந்த சின்னம்மை, காலரா, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பொதுவாக அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் உடல் ரீதியாக ஏற்படாமல் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன வழிமுறைகளை அதை பின்பற்றலாம் மேடம்? பேசிக்காக வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும். ரெண்டாவது, வெளியில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாலட் அந்த மாதிரி விஷயம்லாம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல சாப்பிட போகிறீங்களோ அங்கே நிறைய மொக்கிதுன்னா நீங்கள் கட்டாயம் சாப்பிடாதீங்க. ஏன்னா மொச்சுதுன்னா டைஃபாய்டு, கால்ரா, இந்த மாதிரி ஜாண்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றது ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அண்ட் காலரா மெயினாக எப்படி வருதுன்னா வாட்டரில் இன்ஃபெக்ஷன் கலந்து வருது. ஸோ நீங்கள் வெளியில் போகிறதே உங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு போங்க. அது ஆயிடுச்சுன்னா சுத்தமான தண்ணி எங்கே கிடைக்குமோ அதை எடுத்து குடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸாக நிறைய பேர் வந்து ஈவன் ரோட்டில் வாசலில் பானையில், குழா போட்ட பானையில் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல வாங்கி குடிங்க. அது க்ளீன் வாட்டராக இருக்கலாம். ஸோ வாட்டர் க்ளீனாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்ற உணவு க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சாப்பிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ரா ஃப்ரூட்ஸ், ரா சாலட்ஸ்லாம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா வெளியிலன்னா ஹைஜீன் குறைஞ்சிடும். அண்ட் அந்த ஹைஜீன் குறைஞ்சா மூச்சு இருந்ததுன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. ஓகே மேடம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுவது உணவின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கோடை காலங்களில் என்னென்ன உணவு முறைகளை பின்பற்றணும், எதை தவிர்க்கணும் உள்ளிட்ட பல விஷயங்களை நீங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மேடம்.